பொறுத்தது போதும்னு தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காருங்க. தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அன்பு சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து தாவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் நிர்வாகி ஒருவர் அவதூறான கருத்துக்களை பேசியுள்ளது கண்டனத்துக்குரியது. அரசியலை கடந்து எல்லோரோடும் மதிக்கப்படும் திரை ஆளுமை திரு ரஜினிகாந்த் அவர்கள். புரட்சித் தலைவரின் அன்பையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நன்மதிப்பையும் பெற்ற அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருப்பது ஏற்புடையதல்ல. அரசியலுக்கு வர முடியாத காரணங்களை அவர் தனது தகுந்த காரணத்துடன் எடுத்து வைத்ததுக்கு பிறகு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தர் தாவேக நிர்வாகி பேர் கூட குறிப்பிடல. பார்த்தீங்களா, அதுதான் எடப்பாடி பழனிசாமி. இதை விட அசிங்கப்படுத்த முடியாதுல்ல. தாவேக நிர்வாகி, அதாவது இது எப்படி பேக் ஃபயர் ஆகுதுன்னா, விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய சங்கடத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் விஜய் சுற்றி கொண்டிருக்கும் அந்த காட்சிகளையும் பார்க்கணும். அதாவது நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா, விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யூடியூபர்ஸ். அந்த யூடியூபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சனம் பண்ணுறவங்க. சினிமா விமர்சனம் பண்ணி தற்கொலை போல சுற்றி கொண்டிருந்தவர்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்களும் அதானே ப்ரோ, நீங்களும் சினிமா விமர்சகர். நான் சினிமா விமர்சகர் கிடையாது. வர விஷயங்களில் இருக்கிற நல்ல விஷயங்களை உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்ப்பேன். ஆனால் அவங்க தற்குறி மாதிரி சேர்த்து அந்த நின்றுக்கிட்டு தேட்டரில் நின்று பேசிகிட்டு இருக்குது, இவங்கெல்லாம் எங்கே நாட்டை மாற்ற போகிறாங்க அப்படின்ன கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. புரியுதா? என்னங்க, நேற்று வரையும் ஒருத்தர் சினிமா வாசலில் நின்று பேட்டி கொடுத்துட்டுருப்பார். அவர் என்னங்க இன்றைக்கி திடீர்னு விஜய் கட்சி துண்டு போட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு. இதுதான் நான் சொல்கிறேன். இது அரசியல் முன்னெடுப்பு இல்லை, அது அவங்கவுங்க பிஸ்னஸ் மாதிரிப்பா. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னு நிறைய பேர் பார்க்குறாங்களா, வியூஸ் போகுதா, போதும் கல்லாகட்டின்னு போவோம் அப்படிங்கிறது தான். அவனை கூப்பிட்டு 5 கோடி கொடு, அப்போ தான் எலெக்ஷனில் நிற்க முன்னே அவன் தலை திரிக்க ஓட்டுறான் ஒரு பக்கம். என்னது 5 கோடியா, என் வாழ்க்கையில் அதெல்லாம் நான் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு காமெடி காட்சி மாதிரி மாறிக்கொண்டு இருக்கிற காட்சிகளை பார்க்குறோம். களம் நெருங்க, அதாவது தேர்தல் நெருங்க திமுக அதிமுக கூட்டணிகள் மட்டும்தான் பேசுபொருளாக மாறும். இது பேசுபொருளாகவே இல்லை. தனித்துவமாக ஒரு கட்சி நிற்கிதுன்னா, நாம் தமிழர் தனித்துவமாக அவங்க நிற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த தமிழக வெற்றிக் கழகம் பார்த்திங்கன்னா, இந்த 2 பெரும் கட்சிகள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. பொறுத்து பார்ப்போம். இன்னொன்று, நேற்று பார்த்திங்கன்னா ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், முருகன், அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க. எடப்பாடி யாரும் இப்போ வெளியிட்டிருக்கார் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, காக்கா நீ எங்கள் கூட்டணிக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இதை விட அவங்க மறைமுகமாக சொல்ல முடியாது. இன்னும் போய் நின்று கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறான் போல இருக்குது. ஐயோ எனக்கு ஏதாவது சீட்டு கொடுங்கன்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க.